செக்ஷனில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.19ல் 9th சம் பார்ப்போம். ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ ஏவோட வேல்யூ எழுதிக்கலாமா, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. A டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாமா அடுத்தது. ஸோ அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். அதாவது இங்கே இப்படி இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கமாக எழுதணும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இப்படி இருக்க வேல்யூவை இந்த பக்கமாக எழுதணும். ஸோ அதான் நமக்கு டிரான்ஸ்போஸ், ஏவோட டிரான்ஸ்போஸ். ஓகே, தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த சைட் பண்ணலாம். அப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணும்போது சைனை ஃப்ரண்ட் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே பண்ணும்போது ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்து சைன் இன்ட்டு காஸ் வந்து சைன் காசுன்னு வரும். அப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பண்ணும்போது ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சைன் இன்ட்டு சைன் வந்து நமக்கு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காஸ் இன்ட்டு காஸ் வந்து ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே வந்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு நமக்கு 0 ஆகிடும், கீழே வந்து நமக்கு 1 கிடைக்கும். இப்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்னது இருக்குது, I இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ என்னது, நமக்கு 1001ங்கிறது ஐயோட வேல்யூ, விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 10th சம் எப்படி போட்டுருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.